தினம் ஒரு தியானம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 29. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த அந்த சிமியோன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என உரைத்த பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் பிறந்த இயேசு என்னும் பிள்ளையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்த சிமியோன் காத்திருந்த காரியத்தை கண்கள் காண செய்த கர்த்தர். வாக்கு மாறா தேவனின் வார்த்தையின்படியே வாக்குரைத்ததை நிறைவேற்றும் தேவன். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. காலங்கள் கடந்தாலும் காரியங்கள் வாய்க்க செய்யும் கர்த்தர். உன்னை நம்ப பண்ணின வசனத்தை உனக்காக நினைத்தருளும் அந்த நித்திய தேவன். வாக்கு பண்ணினவர் மாறிடார். காத்திரு, உன் கண்களும் காணும். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஆமென்.